வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் கூறி, மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக டிசம்பர் 2, சேஷ்டையும் நிஷ்டையும். சேஷ்டை எனப்படுவது விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம் அல்லது சாகசங்கள் என்று சொல்லலாம். நிஷ்டை எனப்படுவது தியானம் அல்லது தவம் என்றும் அமைதி என்றும் கூறலாம். உயிர் உணர்வானது உணருகின்ற பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கின்ற உயிரையும் பிற உயிர்களில் இருக்கின்ற உயிரையும் அதே உயிர்தான் எல்லா பொருட்களிலும் நிரம்பி இருக்கின்றது என்பதையும் உணர்கின்ற பொழுது நமக்கு ஒரு இன்பம் ஏற்படுகின்றது. அவ்வாறு அல்லாமல் புலனளவில் ஒடுங்கி நிற்கின்ற பொழுது ஆங்காங்கே சிலர் துன்பப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி துன்பப்படுவதை பார்க்கின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து அந்த உயிரை நம்மால் எந்த அளவுக்கு மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு அங்கே போய் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உண்டாகின்றது. அப்படி தன்மை உண்டாகின்ற பட்சத்திலேதான் நாம் அங்கே சென்று அந்த உயிரை அந்த துன்பத்திலிருந்து மீட்டு எடுத்து அவர்களுக்கு உதவி செய்கின்றோம். இதையேதான் மகரிஷி அவர்கள் 2 வரிகளிலே குறிப்பிடுகின்றார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற 2 வரிகளில் அடக்குகின்றார். இப்படி இருக்க சொல்லக்கூடியதை இந்த சேஷ்டை எனப்படுவது எந்த அளவிலே இருக்கின்றது என்று சொன்னால், நிழல் விண் என்று சொல்லக்கூடிய காந்தம்தான் இறைநிலையோடு சேர்ந்து கொண்டு எல்லா தோற்ற பொருட்களையும் உருவாக்கி உயிரினங்களையும் உருவாக்குகின்றது. அப்படி உருவாக்கியதை தான் சேஷ்டை என்று மகரிஷி சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் அதே காந்தம் உயிர்களிலே இருக்கின்ற பொழுது ஜீவகாந்தம் எனப்படுகின்றது. அந்த ஜீவகாந்தம் மனிதரிலே புலன்களின் மூலமாக செலவாகின்ற பொழுது அவை மனம் என்று உணரப்படுகின்றது. இந்த மனதின் மூலமாக நாம் உணர்கின்ற இன்பத் துன்பங்கள் அத்தனையும் நாம் ஐம்புலன்களின் மூலமாக பெறுகின்ற அனுபவத்தால் அதையே நாடி 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 சென்று அந்த புலன் இன்பங்களிலேயே மயங்கி நிற்கின்றோம். இது சேஷ்டை. ஆனால் அந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு மெய்யுணர்வு என்ற நிலையிலே நாம் உயிரை உணர்கின்ற பொழுது உயிருக்கு மூலமான மெய்ப்பொருள் என்ற நிலையை நாம் உணர்கின்ற பொழுது அப்பொழுதுதான் உயிருக்கான மனதிற்கான இன்பம் எனப்படுவது உணரப்படும். அப்படி உணர்வதைத்தான் மகரிஷி அவர்கள் நிட்டை என்று சொல்லுகின்றார்கள். இந்த நிஷ்டையிலே நாம் நிலைத்து இருக்க வேண்டுமானால் நம்மில் நாம் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் எந்தவித துன்பமும் கொடுக்காமல் நமக்கும் கொடுக்காமல் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்கின்ற அளவிலே நாம் வாழுகின்ற பொழுது அந்த பேர் இன்பமான அமைதி நிலை நமக்கு கிடைப்பதற்கு வழி இருக்கின்றது. இந்த உயிர் உணர்வை நாம் எப்படி பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்றால் மகரிஷி நமக்குள்ளே உறைந்து 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 அதே நிலையில் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் ஒரு கவியிலே சொல்லுகின்ற பொழுது, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறுகின்றார். ஆக உயிரை உணர்கின்ற பொழுது, அந்த மெய்ப்பொருள் உணர்வை உணர்கின்ற பொழுது நம்மிடம் உள்ள கரைகளாகிய
முக்கலங்கங்கள் விளங்கும். அந்த கலங்கங்கள் விலகுவதன் மூலமாக நாம் அந்த பரம்பொருளை பற்றி கொண்டு எங்குமே இன்பத்தை காணலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பர்களுக்கு நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.